அவர் யாக்கோபோடு பேசுறாருங்க. வேதத்துல அருமையா எழுதப்பட்டு இருக்கிறது, யாக்கோபே நீ எங்க போகுவேன் அங்க போ, நான் உன்னை கைவிட மாட்டேன். ஹல்லேலூயா. நான் உனக்கு சில காரியங்கள் செய்யும் அளவு, ஆமென், உன்னை நான் கைவிட மாட்டேன் என்று சொல்லி யாக்கோப்பு போக வேண்டிய வழியிலே கர்த்தர் யாக்கோப்புக்கு துணையா இருந்தார். நீ உன் அறை வீட்டுக்குள் பிரவேசி. ஆமென். வனாந்தர வாழ்க்கையை கண்டு நீ கலங்கி போகாதே, திகையாதே. வனாந்தரத்திலே அநேக வெப்பங்கள் உண்டு, சூடுகள் உண்டு, அநேக காரியங்கள், வறண்ட தாகங்கள் வரும். ஆனால் கர்த்தரே உன் தாகத்தை தீர்க்கும்படி நீ எங்க போ அங்க போ யாக்கோப்பே, நான் உன்னோடு இருந்து உனக்கு சந்ததிகளை கொடுப்பேன், உன் பிள்ளைகளை காண்பாய். இப்பொழுது நீ அனாதை போல் இந்த வனாந்தரத்தில் நீ உறங்கிக் கொண்டு வேதனையோடு இருக்கிறாயே, கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறாயே, இதை கண்ட வனாந்தரத்தில் ஒருவரும் உன்னை தேற்றுவரில்லை என்று சொல்லி கலங்கி